எங்கள் அண்ணா தமிழ் சினிமாவில் ஜெயிச்சது ஒரு குத்தமா? ஏன் எங்கள் அண்ணன் ஜெயிக்க கூடாதா? நான் யார் மட்டும் ஆளை மட்டும் கண்ணா சும்மா அந்த வடை நசிக்கிற மாதிரி நசிக்க போட்டுறேன் அப்படின்னு இப்போ எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸ் வந்து கோவத்தின் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து இப்போ சினிமாவில் ஜெயிச்சுட்டு இருந்தாலே அவருக்கான தடைகளை சில வந்து இருக்க தான் செய்யும். இதை பற்றி அவர் ஸ்டேஜில் பேசுறதை பார்த்து நம்ம எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸ் வந்து கோவத்தில் வந்து நான் யாரும் சொல்லணும், நான் ஆளை மட்டும் காட்டினேன் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு வந்து அவங்க கவுண்டர் கொடுத்துட்டு வராங்க. இப்போ அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக எஸ்கே அண்ணா வந்து இப்படி பேசினாரு, ஏன் வந்து இப்போ எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸ் வந்து இப்படி கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ தாய்க்கொள்ளையர் படத்தில் வந்து அவர் தான் ப்ரொடியூசர். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இப்போ சென்னையில் நடந்துச்சு. அதில் ஆடியோ லான்ச்சில் பேச நம்ம சிவகார்த்திகேயன் வந்து எப்பயும் போல் எல்லாரும் வந்து ஃபேம் அப்படி கலாச்சிட்டு சூரியனா நாம் வந்து எப்பயும் போல் இப்படியே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு ராதிகா மாட்டம் நீங்கள் வந்து படத்தை சூப்பராக பண்ணிடுறீங்க, இது இந்தியாவில் வந்து இப்படி ஒருத்தர் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி எல்லாரோட பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டு அதை முடிச்சு வரும்போது கூட இப்போ சிபிசா சக்கரவர்த்திகள்லாம் நம்ம அண்ணா அடுத்த தலைவர் படத்தை பண்ண போகிறதில்ல அவருக்கு வந்து நான் அண்ணா வர வழிவிடு அண்ணா வந்து அடுத்த தலைவர் படம் பண்ண போகிற வழிவிடு அப்படின்னு மாதிரி அவர் வந்து பவுன்சர் மாதிரி அப்படியே அவர் பாதுகாப்பாக அப்படி வெளியே கொண்டு வந்தாருன்னா வெளியே வந்துட்டு கார் எங்கே இருக்க காரில் ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஸ்டேஜில் வந்து பேசும்போது எல்லாருமே வாழ்த்தி பேசினார். பட் ஆனால் ஃபைனலாக வரும்போது என்னன்னா எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில வந்து இடத்துல பண்ணுறாங்க, என்னோட படங்களுக்கு வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டு போட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் எனக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் தான் வந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நான் பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வெற்றிகளை வந்து என்னால் கொடுத்து வரேன். பட் அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்படி பேசிக்கும்போது இடையில வந்து என்னன்னா நான் தான் மற்றவங்க மாதிரி, அதாவது வந்து யார் அவர் சொல்கிறாங்க அவருக்கும் தெரியும், அங்கே இருக்கவங்களும் தெரியும். மற்றவங்க மாதிரி நான் தான் ரீமேக் படத்தில் நடிக்கணும், நானே சொந்தமாக கதை நானே கேட்டு நானே வந்து அந்த படத்தில் நடிச்சுக்கிறேன், அந்த படத்தோட வெற்றி தோல்வி எல்லாமே என்ன தான் சேரும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ படிப்படியே மேலே வரும். பட் ஆனால் ஒரு சில வந்து எனக்கு வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டு போட்டுட்டு வரீங்க, அது வந்து நீங்கள் வேண்டாம் விலகிக்கோங்க, நீங்கள் விலகினா நான் இதே மாதிரி இப்போ இருக்கிற பற்றியா தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அதே மாதிரி இன்னும் நான் 4 டைரக்டர் 4 சிறந்த கலைஞரை உருவாக்குவேன், இன்னும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது தொடர்பான வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. இதை பார்த்து எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸு நான் உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எஸ்கே அண்ணாவுக்கு வந்து இப்போ இது மாதிரி இப்போ தான் நடந்தது அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது ரெமோ படத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அண்ணா எங்கெங்கே ஸ்டேஜ் எடுக்குது அங்கே வந்து என்னோட படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என் படத்தை வந்து வெளியிடாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எங்கெங்கே ஸ்டேஜ் கிடைக்குது அங்கெல்லாம் பேசுறாரு. இது ஒன்றும் எஸ்கே அண்ணாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவர் ரெமோ படம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி சில தடைகள் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர. ரெமோ படத்தில் பேசினார் அப்படின்னா அது வந்து அவர் அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து அவர் சினிமாவில் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராரு. அதனால் அப்போ அவர் வந்து தன்னோட எமோஷனல் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் பேசினார். அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து அதுக்கான ஆதரவு இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு, அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்துட்டார். இப்போ வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் கிடச்சிருச்சு, அவருக்கான ஆடியன்ஸும் உருவாயிட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன சினிமாவில் வந்து அவருக்குன்னு ஒரு அடுமை கிடச்சிச்சு. அப்படி இருக்கும்போது இப்பயும் வந்து எனக்கு வந்து ஒரு சில வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்னோட படத்தை வந்து முட்டுக்கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அவருக்கு ஓகேவாக இருக்கலாம். பட் ஆனால் அவரை ஃபாலோ பண்ணி சினிமாவில் வரவங்களாக இருக்கட்டும், இல்லை அவரை ஃபாலோ பண்ண ரசிகராக இருக்கட்டும், இன்னும் அது அண்ணா வந்து அப்போ பேசினாரு ஓகே, பட் ஆனால் இப்பயும் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாரு, அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அண்ணா மேலே ஒரு வருத்தம் இருக்குது. அதே தாண்டி அண்ணாவே இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. எஸ்கே அண்ணாவை பார்த்து ஒரு சில வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா இப்போ ஒரு ரசிகர் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருக்காரு. அதில் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து நீ ரஜினி சாரோட ஃபேனு, இப்போ நீங்களே இப்படி பேசலாமா? இப்போ ரஜினி சார் எடுத்துக்காங்க, அவர் சினிமாவில் பார்க்காத எதிர்ப்பா இல்லை அவர் பார்க்காத வந்து அரசியலா இல்லை எதிர்ப்பா? பட் ஆனால் அவர் அதையும் தாண்டி தான் வந்து சினிமாவில் வந்து வந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, உச்சத்தில் நட்சத்திரம் அடைஞ்சிருக்காரு. பட் ஆனால் நீங்கள் அவரோட ரசிகர்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்படி பின்வாங்கி போகலாமா இல்லை வந்து இப்படி பயப்படலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரஜினி சார்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படம் தோத்துருச்சு இல்லைன்னா ஒரு படம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சுனாவே அவர் அவ்வளோதான், ரஜினி அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு, அவரோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் காதுபடவே பேசுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் ரஜினி சார் வந்து வெளியே வந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ பாபா படம் கொஞ்சம் சரிக்கிருச்சு, உடனே வந்து ரஜினி சார் அவ்வளோ முடிஞ்சிருச்சு, அண்ணன் ஆடிட்டாரு அசைஞ்சிட்டாரு அப்படின்னு மாதிரி அவர் கமெண்ட் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் ரஜினி சார் வந்து சந்திரமுகின்னு ஒரு படம் இட்டு கொடுத்தாரு. அந்த ஆடியன்ஸ்லேயே வந்து சொன்னார் ரஜினி சார், நான் வந்து யானையில் குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிச்சிருப்பேன், அது மாதிரி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எதிரிகளுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு பதிலடி கொடுத்தாரு. யார் என்ன சொன்னாலும் என் ரூட் அதுதான் அப்படின்னு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் அவர் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்காரு இல்லையா? இப்போ அதை பார்க்கும்போது ரஜினி சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும், ஓகே நான் என்னதான் எதிர்பார்த்தாலும் இப்படி ஒரு மனுஷன் எப்படி ஒரு லைஃப்ல வந்து ஜெயிச்சுட்டு போறாரு, எப்படி எதிரிகளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு அப்படி விலகி போறாரு, அது மாதிரி வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஸ்டேஜில் போய் பேசுறதா அல்றதா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறது இது வந்து சரியில்லை, இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அது இந்த பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸும் கூட நீங்கள் ஒரு தலைவர் ஃபேனாக வந்துட்டு நீங்களே இப்படி வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று இப்படி பின்வாங்கலாமா? நீங்கள் எது வந்து போல்டாக
ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சில அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க. இப்போ என்னன்னா இப்போ சினிமாவை பொறுத்தவரைக்கும் இல்லாமல் எல்லா ஃபீல்டுலுமே வந்து அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எதிரிகள் இருப்பதான் செய்வாங்க. ஒரு 4 பேர் வந்து ஒரு வளர்ந்தவர்களை பார்த்து கீழே தட்டலதும் அவங்க மட்டம் தட்டமா இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் தான் இந்த எதிர்ப்பு வருது, இல்லை உங்களுக்கு மட்டும் தடையில் வருதுன்னு சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கிறத சகஜம் தான். பட் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஜெயிச்சு வரணும். இப்போ வந்திருக்கிற உயரத்துலேருந்து நீங்கள் இப்படி பின்வாங்கினீங்களா? இப்போ உங்களை பார்த்து வர ஒரு சில வந்து ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரசிகராக இருக்கட்டும், அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து பொது வெளியில் பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்கள வந்து பீட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக இப்போ ரசிகர்களை தாண்டி பொது மக்களை வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு வராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஃபிலிம்பேர் அவார்டுக்கு போனீங்க, அங்கே கூட இப்போ அமரம் படத்துக்காக ஒரு 8 விருதுகளை வாங்கினீங்க. அப்போ கூட நீங்கள் சொன்னீங்க என்னன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் 2வது வரிசையில் இருந்தேன், இப்போ நான் முதல் வரிசை வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த உழைப்புக்கு வந்து நான் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன், என்னோட தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்கிறேன், டைரக்டருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னீங்க. இது மாதிரி நீங்கள் வந்து மோட்டிவேட்டாக பேசினா உங்களை பார்க்குற ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், உங்கள் மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்க் வரும். அதை தாண்டி நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு சில வந்து தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படி சொல்கிறத வந்து இது வந்து நம்புற மாதிரி இல்லை, ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் பேசுறது வேற, இப்போ இருக்கிற உங்களோட பக்கம் சினிமா அனுபவம் இதெல்லாம் வேற. நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களை ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்றதான் இப்போ ரசிகரோட வேண்டுகோள்.